வணக்கம். இது நிலா கிச்சன். இன்றைக்கி நாம் ஒரு கேரளா ஸ்டைலில் ஒரு சிக்கன் தான் பார்க்க போகிறோம். இப்போ இது எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி எல்லாருமே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நான் சிக்கன் வந்து இன்றைக்கி போன்லெஸ்ஸில் தான் நான் செய்கிறேன். நீங்கள் வித் போனோடு செய்கிறதா இருந்தால் செய்துக்குங்க, அதுவும் நல்லா தான் இருக்கும். இது குழந்தைங்க சாப்பிட்றதுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். இது ரைஸோடு எடுத்துக்கலாம். அதே டைமில் தோசை சுட்டிங்க அப்படின்னா தோசைக்கு மேலே கொஞ்சம் பச்சையாட்ட ஆனியனும் கட் பண்ணி போட்டு இந்த சிக்கனே மேலே பரப்பி அட்டகாசமான ஒரு சிக்கன் தோசை கூட சேர்த்துக்கலாம். மல்டி பர்பஸாக இந்த சிக்கன் இப்போ எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சிக்கன் எடுத்துடுங்க. நான் ஒரு 3/4 கிலோ சிக்கன் போன்லெஸ் எடுத்துருக்கிறேன். மிளகாய் பொடி 1 டீஸ்பூன், தனியா பொடி 1/2 டீஸ்பூன், மஞ்சள் 1/4 டீஸ்பூன், கரம் மசாலா 3/4 டீஸ்பூன், நல்ல மிளகு 1 டீஸ்பூன். டேஸ்ட்டுக்கு உப்பு சேர்த்துடுங்க. நறுக்குன ஒரு 5 பச்சை மிளகாய், 2 வெங்காயத்தை பெருசு பெருசாக கட் பண்ணி உள்ளால சேர்த்துடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா ஒரு ஸ்கூப் பண்ணி போட்டுருங்க. இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி மேக்னேட் பண்ணி ஒரு 1/2 அன் ஹவர் விட்டுருங்க. ஒரு ஆனியனை ஃப்ரை பண்ணி சேர்த்துருங்க. இதை கை வச்சு நல்லா பிசைஞ்சிருங்க. ஆனியனை இப்படி நொறுக்கி விட்டு இதில் பெரிய சைஸ் ஆனியன் சேர்க்குறோம், அதே மாதிரி ஃப்ரைடு ஆனியன் சேர்க்குறோம். இனி சின்ன சின்னதாக கட் பண்ண ஆனியனும் நம்ம சேர்க்க போகிறோம். இது ஒரு 1/2 அன் ஹவர் அப்படி இருக்கட்டும். பேன் அடுப்பில் வச்சு எண்ணெய் விட்டுடுங்க. எண்ணெய் சூடான உடனே பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அன்னாசிப்பூ, சோம்பு இதை சேர்த்துடலாம். பொரியட்டும். நறுக்குன வெங்காயம் கொஞ்சமாக வதங்கினதுக்கு அப்புறமா நறுக்குன இஞ்சி, கருவேப்பிலை, சின்ன சின்னதாக நறுக்குன தேங்காய் நல்லா வதக்கி எடுத்துடுங்க. கொஞ்சமாக உப்பு சேர்த்துடுவோம். ஏற்கனவே நம்ம சிக்கனுக்கு உப்பு சேர்த்துருக்கோம், இது வெங்காயத்துக்கு நம்ம சேர்த்துருக்குறோம். தீ நிதானமாக எரியட்டும். தேங்காய் வந்து நல்லா ரோஸ்ட் ஆகி கிடைக்கணும். அப்போ தேங்காயோட வாசம் நல்லாயிருக்கும். காரம் உங்களுக்கு தேவைக்கு நீங்கள் கூடுதலாகவோ கம்மியாகவோ சேர்த்துடுங்க. நாம் ஒரு 5 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம். அது போக மிளகு, வரமிளகா பொடி எல்லாமே சேர்த்துருக்கோம். மறுபடியும் இப்போ கொஞ்சம் மிளகா பொடி சவிக்க வேண்டியிருக்கு. வெங்காயத்தை கொஞ்சம் நீக்கி விட்டுடுங்க. 3/4 டீஸ்பூன் வரமிளகா, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி. இந்த எண்ணெயில் கொஞ்சம் வறுபடட்டும். தேங்காய் நல்லா வாசம் வர ஆரம்பிச்சாச்சு. நறுக்குன ஒரு தக்காளி, மசாலா நல்லா வெந்தாச்சு. தக்காளியும் வெங்காயமும் நல்லா குழைவாக வந்தாச்சு. இப்போ மேக்னேட் பண்ணி வச்சிருக்கிற சிக்கன் சேர்த்துடலாம். மசாலாவோட சேர்த்துருங்க. தண்ணி எதுவும் சேர்க்கண்டா. இந்த ஈரத்துலையும் எண்ணெயிலையும் குக் ஆகி வரணும். டிஃபனுக்கு நல்லாயிருக்கும், ரைஸோடு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். நம்ம சிக்கன்லேயே தண்ணி விடும், அதனால எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவுமே சேர்க்காதுங்க. நம்ம விட்டுருக்க எண்ணெயிலேருந்து அது குக் ஆகி வரணும். அதனால் ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. ஃபைனலாக மல்லித்தழை தூவிடலாம்.